ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த திங்கட்கிழமை காலையில உங்களை சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்றேன் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்கிறது தான் நம்முடைய பெரிய மந்திரம். மறந்துடவே செய்யாதீங்க. நம்ம லைஃப் நல்லா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா, ஒரே வழி சந்தோஷமா இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருங்க. அதுதான் நம்முடைய லைஃபோடைய ஸ்ட்ரென்த்தே. சரி, போன வாரம் நம்ம மரத்தை குறித்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இந்த வாரம் நம்ம எதை தியானிக்க போறோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு நெறைய நாமங்கள் இருக்கு. லைக் அவர் எல்ஷடாய் தெய்வம், யெகோவா ஈரே, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா இப்படின்னு அவருக்கு பேரு நெறைய பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீக் நம்ம அவருக்கு ஒரு பேர் வைக்க போறோம். எப்படி அதாவது நெறைய பேர் அவங்கவங்களுக்கு விருப்பமான பெயர்கள வச்சு ஆண்டவர துதிச்சாங்க, ஆண்டவர ஆராதிச்சாங்க, ஆண்டவர தியானிச்சாங்க. ஸோ அப்போ பாதுகாக்கிற தெய்வம், நடத்துகிற தெய்வம் இப்படியெல்லாம் சொல்லி பாடுனாங்க. அப்போ இந்த வாரம் நம்ம ஆண்டவருக்கு நாம ஒரு பேர் வச்சு, அதுல அந்த ஆண்டவர் என்ன செய்வார்? எப்படிப்பட்டவர்? என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, என் வாழ்க்கை அடுத்த நிலைமை அடைவதற்கு, நான் இன்னைக்கு இந்த வாரம் நம்ம வைக்க போறோம் பார்த்தீங்களா பேரு, அந்த நாமத்தை உடைய தெய்வம் என்ன செய்ய போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். அப்படி என்ன அப்படின்னா, நம்ம ஆதியாகமம் 18வது அதிகாரத்துடைய முதல் சில வசனங்கள் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, மம்ரேயின் சமபூமியிலே கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வெயிலில் கூடார வாசலில் உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நல்ல உஷ்ண வெயில் டைம். நல்ல பயங்கர உஷ்ணம். அதுல அழகா போட்டிருக்கு பாருங்க. உஷ்ண வேளையிலே. அப்போ உஷ்ண வேளையில அவன் திடீர்னு க எதிர்பாராத நேரம் கண்கள ஏறெடுத்து பார்க்கும்போது, சும்மா ஏதோ வேலை பார்த்து திடீர்னு பார்த்தோம். அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து நின்னாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி திடீர்னு ஏசப்பா அன்எக்ஸ்பெக்டடா ஆபிரகாமுக்கு முன்னாடி டக்குன்னு வந்து 3 பேர் ஆண்டவருடைய புருஷர்கள் அப்படியே வந்து நிக்கிறாங்க. அப்போ அந்த 3 பேரை சந்திச்ச உடனே ஆபிரகாம் காட் சர்ப்ரைஸ்ட். இன்னைக்கு நம்ம என்ன பேர் வைக்க போறோம் அப்படின்னா, our God is a God of surprise. நமக்கு சர்ப்ரைஸ் குடுக்குற ஆண்டவர். அப்ப இந்த வாரம் ஃபுல்லா நமக்கு ஆண்டவர் சர்ப்ரைஸ் தான் குடுக்க போறாரு. நெறைய பேருடைய வாழ்க்கையில ஏசப்பா நெறைய பேர சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. திடீர்னு வருவாரு, திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் குடுப்பாரு, போயிருவாரு. அது மாரி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு சர்ப்ரைஸ். இந்த வார்த்தைய கேட்டுட்டு இருக்க தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைய போன வாரமே ஆண்டவர் எனக்கு குடுத்துட்டாரு. நம்ம டெய்லி மெசேஜ் எடுக்கும்போது, அப்போ எனக்கு எனக்கு ஒரு பிலீஃப் உண்டு. ஒரு வாரம் நான் எங்கேயாவது மெசேஜ் குடுக்க போறேன் அப்படின்னா, ஆண்டவர் முன்னாடியே எனக்கு வார்த்தைய தந்துருவாரு அப்படின்ற ஒரு பிலீஃப் உண்டு. ஸோ அப்படி நெறைய நெறைய இடத்துல அந்த மாரி நடந்திருக்கு. அதாவது எனக்கு கால் வந்திருக்காது. யாருமே எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா மத்தவங்கலாம் இன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் இன்ஃபார்ம் பண்ணிருவாரு. வசனத்த குடுத்துருவாரு, மெசேஜ் குடுத்துருவாரு. தெளிவான ஒரு விளக்கங்கள் ரெடி ஆயிரும். அந்த மாரி இருக்கும்போது தான் நாம அனுதின கன்மலை தேன் ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டே இருக்கும்போது, திடீர்னு ஒரு தாட் வந்தது. நான் என்ன யோசிச்சேன்னா, சரி ஓகே ஏதோ ஒரு மெசேஜ் குடுக்க போனோம் அப்படின்னு நெனச்சேன். ஆனா இல்ல. அந்த மெசேஜ் அப்புறம் தியானிக்கும்போது, உட்கார்ந்து எடுக்கும்போது 5, 6 நாட்களுக்கு தேவையான மெசேஜ் உள்ள இருக்கு. ஸோ அப்பதான் யோசிச்சேன். ஓகே இது வந்து அனுதின கன்மலை தேன்ல கேட்கிறவங்களுக்கான தீர்க்க தரிசன செய்தி அப்படின்னு சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணேன். அதுல முக்கியமான நாள் இது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே நீங்க வொர்க் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. நீங்க உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸ்குள்ள போறீங்க. இன்னைக்கு அதே மாரி ஆண்டவர் உங்கள சர்ப்ரைஸ் பண்ண போற ஃபர்ஸ்ட் டே. இப்போ ஆபிரகாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. சும்மா அவனுடைய டே டூ டே அப்படி அவனுடைய ரொட்டீன் லைஃப்ல போயிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு 3 புருஷர்கள் வராங்க. ஆண்டவர் தரிசனம் வர்றது என்னன்னு தெரியல. அப்போ வந்தவர் சும்மா போனாரா? அப்படின்னா இல்ல. ஏற்கனவே அவன ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே உயர்த்துவேன்னு சொன்ன அதே ஆண்டவர், திரும்ப ஆபிரகாமுக்கு கன்ஃபார்ம் பண்றாரு. "நீ ஒரு உற்பவ கால திட்டத்துல நீ ஒரு குமாரன அணைத்துக் கொண்டு இருப்பாய்." இங்க தான் நம்ம சாராள் அம்மாலாம் நகைக்கிறாங்க. அதெல்லாம் இங்க தான் நடக்குது. அப்போ நம்ம சர்ப்ரைஸ் பண்ற ஆண்டவர் ஃபர்ஸ்ட் செய்ற காரியம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாக்குத்தத்தங்கள திரும்ப உறுதிப்படுத்துவார். என்ன? அதனால இன்னைக்கு இந்த செய்திய கேட்டுட்டு இருக்க தேவ பிள்ளையே, ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர் இந்த வாக்குத்தத்தம் என் லைஃப்ல வந்து இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்கள சர்ப்ரைஸ் பண்ண வர ஆண்டவர் திரும்ப உங்களோட வாக்குத்தத்தத்த இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்றாரு. உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உண்மை. மனுஷன் மாறலாம். அதனால கர்த்தர் மனுஷன் பார்க்கிறபடி முகத்தை பார்க்கிறவர் அல்ல. பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. மனமாற மனபுத்திரன் அல்லவே இல்ல. உங்கள சர்ப்ரைஸ் பண்ண தேடி வந்திருக்கிறாரு. அவர் சமூகத்துல போய் பாருங்களேன். இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. காட் பிளெஸ் யூ.